ஈபில் கோபுரத்தை விட சுமார் 40 மடங்கு அதிக இரும்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பூர்ஜ் கலிபாவே மிஞ்சும் கான்கிரீட் பயன்பாடு. பஞ்ச்பத்ராவில் உள்ள இந்தியாவின் சுத்திகரிப்பு நிலையத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ராஜஸ்தான் மற்றும் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி துறைகளின் வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையவுள்ள HPCL ராஜஸ்தான் ரிஃபைனரி லிமிட் நிறுவனத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார் விரைவில். இதனுடைய கட்டுமான திறன் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் உலக அளவில் ஒரு அதிசயமாக இந்த பிரம்மாண்ட திட்டம் தற்போது திகழ்கிறது. இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பிற்கு பெரும் பலமாக அமையவுள்ள பஞ்ச்பத்ராவில் உள்ள HPCL பெட்ரோ கெமிக்கல் வளாகம் கூடிய விரைவில் திறக்கப்பட உள்ளது. இது ஆண்டுக்கு 9 மில்லியன் மெட்ரிக் டன் உற்பத்தி திறன் கொண்ட இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ கெமிக்கல் வளாகமாகும். இந்த சுத்திகரிப்பு நிலையத்தின் கட்டுமானங்கள் அனைவரையும் ஆச்சரியத்தில் அளித்துள்ளன. இப்போது இதற்கு பயன்படுத்தப்பட்ட இரும்பு, அதாவது இதன் கட்டுமானத்திற்கு சுமார் 3 லட்சம் மெட்ரிக் டன் எஃகு பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது பிரான்சில் உள்ள புகழ்பெற்ற ஈபில் கோபுரத்தை விட சுமார் 40 மடங்கு அதிக இரும்பு இதில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கு பிறகு கான்கிரீட், அதாவது துபாயில் உள்ள உலகின் மிக உயரமான கட்டிடமான பூர்ஜ் கலிபாவிற்கு தேவைப்பட்டதை விட சுமார் 5 மடங்கு அதிகமான கான்கிரீட் இந்த திட்டத்திற்கு தேவைப்பட்டது. அதுபோக கேபிள்கள், கம்பிகள், அதாவது சுத்திகரிப்பு நிலையத்திற்குள் மட்டுமே 28,000 கிலோமீட்டர் நீளமுள்ள கேபிள்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த சுத்திகரிப்பு நிலையத்திற்கு தேவைப்படும் எண்ணெயில் 1.5 மில்லியன் டன் எண்ணெய் ராஜஸ்தானில் உள்ள மங்களா எண்ணெய் வயலிலிருந்து கிடைக்கிறது. மீதமுள்ள 7.5 மில்லியன் டன் எண்ணெய் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. குஜராத்தில் உள்ள முந்த்ரா துறைமுகத்திலிருந்து இந்த சுத்திகரிப்பு நிலையத்திற்கு நேரடியாக 487 கிலோமீட்டர் நீளமுள்ள குழாய் வழித்தடம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரஷ்யா மற்றும் வளைகுடா நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெயை கொண்டு வந்து சுத்திகரிக்க முடியும். ஐரோப்பாவில் உள்ள பல முக்கிய சுத்திகரிப்பு நிலையங்களே 2030க்குள் மூடப்பட உள்ளன என்று வுட் மெக்கன்சி அறிக்கையின்படி தெரிவித்துள்ளது. அதாவது 2035க்குள் உலகின் 21% சுத்திகரிப்பு நிலையங்கள் மூடப்படலாம். சீனாவில் உள்ள கடந்த ஆண்டு மட்டுமே 4 முக்கிய ஆலைகள் மூடப்பட்டன. இத்தகைய சூழல்தான் உலகளாவிய எரிபொருள் சந்தையில் இந்தியா தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட பஞ்ச்பத்ரா சுத்திகரிப்பு நிலையம் உதவும். மேலும் இது ராஜஸ்தான் அரசுக்கு ஆண்டுக்கு 5000 கோடி வருவாயும் லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கும். உண்மையிலே இந்த திட்டம் மகத்தான திட்டம்தான் இந்தியாவுக்கு.